வணக்கம் மக்களே. முழு பயிர் கடன் தள்ளுபடி அப்படின்னு சொல்லிட்டு தேர்தலுக்கு முன் வாக்குறுதி கொடுத்த விஜய் அரசு இப்போ ஏன் பாதி வழியில நின்றுருக்கு தெரியுமா? அதை பற்றி தான் நீங்கள் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய பேங்கிங் ரூல்ஸ் இருக்கு. தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிக்கு வந்து கடன் கொடுக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா கூட்டுறவு வங்கி தான் கடன் கொடுக்குறாங்க. பின்னால் வந்து நிற்கிறது பார்த்தீங்கன்னா நபார்டு வங்கி. இந்த நபார்டு வங்கி இந்த நபார்டு வங்கி அப்படின்னா கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ், பெரிய ஆதரவு கொடுக்குற மத்திய அமைப்பு. முன்னாடி வந்து என்ன நடந்துச்சுன்னா, திமுகவும் அதிமுகவும் தேர்தல் வந்தாலே கடன் தள்ளுபடின்னு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த பணத்தை வந்துட்டு உடனே வங்கி கொடுக்க மாட்டாங்க. வருஷ கணக்காக ஆக்கி இன்ஸ்டால்மெண்ட்டாக கொடுப்பாங்க. இதனால என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வங்கிகள் வந்துட்டு ஒரு பெரிய நஷ்டமாக மாறிச்சு. இன்ட்ரெஸ்ட் வந்து லாஸ் ஆச்சு. ஃபினான்ஷியல் ப்ராசஸ் வந்து சிஸ்டமேட்டிக் இட் செல்ஃபு வீக்காக ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் நபார்டில் வந்து ரூல்ஸ் வந்து கொண்டு வராங்க. என்ன ரூல்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் மாநில அரசு லோன் வேவர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 60 நாளுக்கு முன்னாடியே அந்த ஃபுல் அமௌண்ட் வந்து அவங்க கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் ஒன்று போட்டாங்க. அப்போதான் விஜய்க்கு வந்து ஒரு பெரிய சிக்கல். ஏன்னா முழு பயிர் கடன் தள்ளுபடி பண்ணணும்னா ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் வந்து செலவாகும். தமிழக அரசு தற்போது இருக்கக்கூடிய நிதி நிலைமையை பற்றி பார்த்தீங்கன்னா ரெடியாக இல்லை, அந்த அமௌண்ட் வந்து ரெடியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அதனால முழு தள்ளுபடின்னு சொன்ன அரசு இப்போ பாதி தள்ளுபடிக்கு மாறி இருக்குது. இதில் இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புதிய நபார்டு ரூல்ஸ் வந்து முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. யாருக்கு? திமுக அரசுக்கு தெரிஞ்சதுனால தான் இந்த லோன் வேவர் ஆஃப் வாக்குறுதியை வந்துட்டு அவங்க அவாய்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொலிட்டிக்கல்ல வந்து சொல்றாங்க. அதாவது விஜய் வந்து எமோஷனலாக ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருக்காரு. ஆனால் டிஎம்கே வந்து கால்குலேஷனாக எஸ்கேப் ஆயிடுச்சுன்னு தான் நம்ம சொல்லணும். இப்போ வந்து பிக்கெஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிகளுக்கு முழு கடன் தள்ளுபடி வந்து கிடைக்குமா அல்லது இன்னொரு தேர்தல் வாக்குறுதியா இது வந்து மாறுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்குறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ வந்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.